நீங்க டிவி டெக்னீஷியனா இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா MI 32 inches ஃப்ரேம்லெஸ் டிவி. இந்த டிவிக்கு டிஸ்பிளே மாற்றோம், அது எப்படி மாற்றலாம்? MI 32 inchஸில் ஃப்ரேம்லெஸில் 3 டைப் விதமான பேனலை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு டைப்பு நார்மல், இன்னொரு டைப் அந்த நார்மலோட சின்னது, அடுத்த டைப் அதை விட சின்ன பேனல். இந்த மாதிரி 3 டைப்பு பேனல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போடுறது நார்மல் டைப் தான். சேம் எல்ஜி பேனலே மேட்ச் ஆகும். ஃப்ரேம்லெஸ் டிவியில் மெயினாக டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது பெரிய கிரிட்டிக்கலாக இருக்கும் நிறைய பேருக்கு. அது சிம்பிள் மேட்ரு தான். நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கிற நம்ம எல்இடி டிவியோடைய அந்த ஒயிட் சீட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கங்க சிறுசாக. அந்த சீட்டை நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த முனையிலிருந்து லைட்டாக அப்படியே ஸ்டே போனோம்னா அழகாக வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டெக்னீஷியன்கள் நிறைய பேர் விசிட்டிங் கார்டு, ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி கார்டெலாம் போட்டு எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. மெயினாக திக்னஸ் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் அந்த ஸ்டிப்பாகவும் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாகவும் இருக்கும், நல்லா ஸ்டிப்பாகவும் நிற்கும். அதனால் நம்ம இந்த சீட்டை யூஸ் பண்ணுறோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்டு. நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ண உடனே பழைய டேப் உடைய அந்த பாதி டேப் கீழே தான் பீடிங்கில் தான் ஒட்டிகிட்ருக்கோம். அந்த டேப்பு முழுவதுமாக நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் அடுத்து நம்ம நியூ டேப்பை அதில் நம்ம அட்டாச் பண்ணணும்.
இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டேப்பு நம்ம ஃப்ரேம்லெஸ் டேப்பு வந்து ஃபுல்லாக 3 சைடு மட்டும் ஒட்டினா போதும். கீழ் சைடு ஒட்ட தேவையில்லை. 3 சைடுமே ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயுமே கொஞ்சமாக அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம டிஸ்பிளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளே சிலது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும். அதனால் டிஸ்பிளே வச்சுட்டு கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரிமூவ் பண்ணி விட்ட டேப் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம ஃப்ரேம்லெஸ் டேப்பு ஒட்டினாலும் கூட நம்ம இந்த செல்லோ டேப்பு கம்பல்சரி அடிக்கணும். 3 சைடுமே ஒட்டி விட்டிங்கன்னா டிஸ்பிளே ஷேப்பு. ஒரு சிலதெல்லாம் டிஸ்பிளே வந்து 1 hour 2 hour வந்து டிஸ்பிளே வந்து மாட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் வந்து ஃப்ரேம்லெஸ் டிவிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாலும் இந்த செல்லோ டேப்பு கம்பல்சரி ஒட்டி ஆகணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ வந்து போடப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.